ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா அரிசி தான் 1 டம்ளர், பெரிய டம்ளர்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவி அப்புறமா ஊற வச்சாச்சு. இப்போ நீல வாக்கில் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் தான், நல்லா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கு. சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு, ஜாதி பத்திரி, பிரிஞ்சி எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு தக்காளியும் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பையும் நல்லா வதங்கவும், வெங்காயம் வதங்கின விட்டு தான் நம்ம காளானை போடலாம். காளானை போட்டு காளான் வதங்கிக்கிட்டு இருக்கிற எப்பயும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது நல்லா தண்ணி ஏற்கனவே காளான் தண்ணி நல்லா விட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறப்பையும் நம்ம தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு நான் அன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதே போதும். சீரக சம்பா அரிசி இது இப்போ சரியாக வரும், கரெக்டாக வருங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா தண்ணியை கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டோம்னா 2 விசில் தான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னு தண்ணியை கொதிக்க விட்டு அரிசியும் போட்டு மூடி வச்சாச்சு. இங்கிட்டு கொஞ்சமாக காளான் கிரேவி இப்போ செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தயிர், வெங்காயம் எல்லாம் இப்படி ரெடி பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு நான் லீவு விட்டாச்சு. கொஞ்சம் மழை நேரத்தில் குழந்தைகளையும் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும். இங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு போகிறாங்கன்னு விட்டுறக்கூடாது. குழந்தைகளை பக்குவமாக பார்த்துக்கிடணும். மழை நேரத்தில் சளி பிடிச்சிக்கிடும், இன்னும் ஏதாவதுங்கிட்டா போயிடுவாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அதை வெளியிலேயே விடாமல் பார்த்துங்க. குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா மழை காலத்தில் ரொம்ப சளியெல்லாம் பிடிக்கும், பார்த்துக்குங்க. இதோட நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. குக்கரை திறந்து அதுக்கப்புறம் மேலேயே 1 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டு கொஞ்ச நேரம் நல்லா நெய்யை ஊற்றி கிளறி வச்சு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா அந்த நெய் வாடை நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து சாதம் பிள்ளைகளுக்கு பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.